அல்லாஹ்வை எந்த நிலையிலும் மறந்து விடாமல் நம்மை நாம் பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும். உலக சூழ்நிலை அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்குகின்றது. நம்மளை நாம் பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றது. நம்மளை பாதுகாப்பதற்கு இந்த ஈமானிலே அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள், அமல்கள், இதிலே நம்பிக்கையுடன் நாம் செயல்படும் பொழுது நாம் பாதுகாக்கப்படுவோம். எந்த ஒரு அமலுக்கு முன்பும் நம்பிக்கை இருக்க வேண்டும். இதனால் என்ன கிடைக்கும்? எனக்கு உலக விஷயத்தில் பார்க்குகிறோம், இதை படித்தால் இந்த வேலை கிடைக்கும், இந்த வேலை கிடைத்தால் இந்த சம்பளம் கிடைக்கும், இந்த வேலை செய்தால் இந்த சம்பளம் கிடைக்கும் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குகின்றது. இதே போன்றுதான் தீனிலும் நம்பிக்கை வரணும். நம்பிக்கையுடன் அந்த காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியத்திலே நமக்கு இன்பம் கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும். அதை நாம் தொடர்ந்து செய்வோம். உதாரணமாக வெள்ளிக்கிழமை என்னுடைய சிறப்புகள் ஏராளம், அதை நாம் விளங்கினோம். இதில் குளிப்பதனால் என்ன நன்மை, நடந்து வர்றதுனால என்ன நன்மை, சூரத்துல் கஹ்ஃப் போறதுனால என்ன நன்மை, இதெல்லாம் நாம் விளங்கினோம். வெள்ளிக்கிழமையில சூரத்துல் கஹ்ஃப் ஓதினால் சென்ற ஒரு வாரத்துடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது. ஹதீஸிலே வந்து விட்டது. என்னுடைய நம்பிக்கை வரணும். அந்த சூரத்துல் கஹ்ஃப் ஓதும் பொழுது நம்பிக்கை வரணும், என்னுடைய ஒரு வாரத்துடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. நம்பிக்கையுடன் ஓதணும். ஏதோ ஓதுறோம், சடங்காக ஓதுறோம் என்று சொன்னால் அதிலே நமக்கு உள்ளத்தில் ஒரு உயிரோட்டம் கிடைக்காது. என்னுடைய ஒரு வாரத்துடைய பாவம் மன்னிக்கப்படுது நிச்சயமாக என்ற முழு நம்பிக்கையுடன் ஓதணும். நிச்சயமாக மன்னிக்கப்படும். சஹாபாக்களிடத்தில் அந்த நம்பிக்கை இருந்தது. ஒரு அமலுக்கு முன்னால் நம்பிக்கை இருந்துச்சு. ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கும் பொழுது சுகம் விசாரிப்பதற்கு வந்தார்கள். வந்தவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு பெண் பிள்ளை இருக்குகின்றது, பெண் வாழ்க்கைக்கு தேவை இருக்குகின்றது, உங்களுடைய செலவுகளுக்காக நாங்கள் இந்த அன்பளிப்பு தருகிறோம், அவர்களுக்கு வறுமை வந்துவிடக்கூடாது உங்களுடைய மரணத்தின் மூலமாக என்று சிலர் வந்து அன்பளிப்புகள் கொடுத்தார்கள். ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், எனக்கு இந்த பொருள் மீது நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், யார் தினந்தோறும் இரவிலே சூரத்துல் வாக்கியா ஓதுவார்களோ அவர்களுக்கு வறுமை வராது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு அதை நான் கற்றுக் கொடுத்து விட்டேன். சூரத்துல் வாக்கியாவை என் பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன். எனவே நிச்சயமாக என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு வறுமை வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இந்த பொருள் என்று இருக்கும், நாளை சென்றுவிடும். பொருள் மீது நம்பிக்கை வரல, அமல்கள் மீது நம்பிக்கை வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாக்கின் மீது நம்பிக்கை. சூரத்துல் வாக்கியாவை இரவிலே ஓதினால் வறுமை வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அதுல முழு நம்பிக்கை. இதே போன்றுதான் ஒவ்வொரு அமலுக்கு முன்பும் அதனுடைய வெகுமதியை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில இந்த உலகத்துடைய செல்வத்தை பற்றி எவ்வளவு தெளிவா சொல்றான். அல் மால் வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. உலகத்துடைய செல்வங்கள், உலகத்துடைய பொருள்கள், உலக வளங்கள், பிள்ளைகள், இதெல்லாம் உலகத்துடைய வெளிரங்கமான அலங்காரங்கள். ஒன்றுமே இது அசல் அல்ல. பெரியார்கள் கூறுவார்கள், இந்த உலக வாழ்க்கை, உலகத்துடைய செல்வங்கள், உலக ஆடம்பரங்கள், உலக பொருட்கள் இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி.
இதெல்லாம் ஒரு கனவு. கனவுல பார்க்கிறோம், நமக்கு நிறைய ஒரு பணப்பெட்டி ஒரு ஆள் கொண்டு வந்து தர்றாரு. கனவுல முழிச்சு பார்த்தா அந்த பணப்பெட்டி இருக்குமா? இருக்காது. எப்படி கனவில் பணம் வந்து சென்றதோ உண்மை அல்லவோ, அதே போன்றுதான் நம்முடைய உலக வாழ்க்கையும் வாழ்வும் சரி, இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய சாதனங்களும் சரி, எல்லாம் ஒரு கனவுகள். அல்லாஹ் அதுதான் குர்ஆன்ல சொல்றான். எல்லாம் வெளிரங்க அலங்காரங்கள். இதை பார்த்து மயங்கி விடாதீர்கள். தற்காலிகமான செல்வங்கள் வரும் போகும், உலகத்தின் பதவிகள் வரும் போகும், ஏழ்மை வரும் போகும், சுகம் வரும் போகும், இன்பம் வரும் போகும், துன்பம் வரும் போகும். இதெல்லாம் உலகத்தினுடைய வெளிரங்கமான அலங்காரங்கள். உண்மையான விஷயம் நமக்கு நிரந்தரமாக வரக்கூடியது. வல்பாகியாத்துஸ் ஸாலிஹாத், நல்ல நிரந்தரமான அமல்கள். இதுதான் கூடிய ரப்பிடத்திலே நன்மையில் பெறுவதற்கு சிறந்தது. நல்ல அமல்கள் இதுதான் நமக்கு சிறந்த செல்வம். யாருக்கு நல்ல அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்து விட்டதோ அவருக்கு பெரிய செல்வம் கிடைத்தது மாதிரி, பெரிய பாக்கியம் கிடைத்தது மாதிரி. பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத்துக்கு தஃப்சீர்ல நிறைய விளக்கங்கள் கூறப்பட்டிருக்கு. எல்லா நல்ல அமல்களும் இதெல்லாம் நாளை மறுமையில நமக்கு சேமிப்போம். அதனுடைய ஒரு விளக்கத்தில் சொல்லப்படுகின்றது தஸ்பீஹாத்துகள். சுப்ஹானல்லாஹ் சொல்றோம், இது நாள் சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுகின்றது. சுப்ஹானல்லாஹ் சொல்லும் போது நமக்கு நம்பிக்கை வரணும், எனக்கு சொர்க்கத்திலே ஒரு மரம் நடப்பட்டு விட்டது. அந்த நம்பிக்கையோடு சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுகின்றது, நம்பிக்கையோடு சொல்லணும். அப்போ அதனுடைய உயிரோட்டம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அதே மாதிரிதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இதை பற்றியும் ஹதீஸ்ல நிறைய வருகின்றது. சொர்க்கத்துடைய இது பொக்கிஷங்கள்ல ஒரு பொக்கிஷம் ஹதீஸ்ல வந்திருக்கு. இன்னொரு ஹதீஸ்ல இது அதிகமா ஓதுங்கள் என்று வருகின்றது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இது பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத்தில் கட்டுப்பட்டது என்ற ஹதீஸ்ல வருகின்றது. அதிகமாக ஓதும்படி ஹதீஸ்ல வந்திருக்கின்றது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். உலகத்திலும் பயன் இருக்கின்றது. இது ஓதுறதுனால என்ன கிடைக்கும்? உலகத்தில பயன். ஹதீஸ்ல வருகின்றது, யார் வீட்டை விட்டு வெளியிலே கிளம்பும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த 3 வாசகம் சொல்றாரு. வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இந்த 3 வாசகம் இதை சொல்லி யார் வீட்டை விட்டு வெளியில கிளம்புகின்றாரோ அவருக்கு 3 விதமான பாக்கியம் கிடைக்கின்றது. ஹதீஸ்ல உள்ளதை நம்பணும். அந்த நேரத்தில் ஒரு மலக்கு அறிவிக்குகின்றாராம், ஹுதீத வ உகீத வ குஃபீத. ஹதீஸ்ல வருகின்றது, ஹுதீத, நீ நேர்வழி காட்டப்பட்டு விட்டாய், நீ வழி தவறிவிட மாட்டாய். நீ சொன்ன அந்த வாசகத்தினால் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இதை சொல்லி நீ வீட்டை விட்டு புறப்பட்டதனால் நீ நேர்வழி காட்டப்பட்டு விட்டாய், நீ வழி தவறிவிட மாட்டாய். ஓ குஃபீத, நீ போதுமாக்கப்பட்டு விட்டாய். நீ எந்த காரியத்தில் செல்கின்றாயோ அதிலே உன்னுடைய காரியம் பூர்த்தியாகும், அது பூர்த்தியாக நிகழும், அதுல நீ தோல்வி அடைய மாட்டாய். எவ்வளவு பெரிய துஆ மலக்குகள் அறிவிப்பு செய்றாங்க. இன்றைக்கு நாம் வீட்டை விட்டு வெளியில போறோம், ஒரு காரியத்துக்காக ஒரு வேலைக்காக வெளியில போறோம். அந்த வேலை பூர்த்தியாக நடக்கணும் என்று எல்லோருக்கும் ஆசை. அது நிறைவேறணும் சொன்னா இதை ஓதிட்டு போ. 3வது பாயிண்ட், நீ எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் பாதுகாக்கப்பட்டு விட்டாய். 3 வாசகத்தினால் 3 பலன்கள் கிடைக்குகின்றது. மலக்குகள் அறிவிக்கிறார்கள். என்னுடைய நம்பிக்கை வரணும், நம்பிக்கையோடு அதை ஓதணும். எல்லா விதமான கெடுதியிலிருந்தும் பாதுகாப்பு கிடைச்சிடுது.
வீட்டில இருந்து வெளியில போய் வீட்டுக்கு வருவோமோ நிச்சயம் இல்லை. வண்டியில் ஆக்சிடென்ட், கீழே விழுந்து அடிபட்டுறாங்க, ஏதாவது ஒன்று பாதிப்பு ஏற்பட்டுருது, சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. நல்லா நடந்துகிட்டு போனார், ஒரு கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டார், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும் இந்த சின்ன துஆவினால். உங்களுடைய நம்பிக்கை வரணும். நம்பிக்கையோடு ஓதுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு பாதுகாப்பு இருக்கும். மேலும் ஹதீஸ்ல வருகின்றது, ஷைத்தான் இந்த மனிதனை விட்டு விரண்டு ஓடிடுறான். இந்த ஓதுன உடனே ஷைத்தான் நம்மளை எந்த நேரத்திலும் வழிகெடுக்க ரெடி ஆகிட்டே இருக்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். மனுஷன் கொஞ்சம் அசந்தா போதும் அவனை எப்படியாவது ஷைத்தான் வழிகெடுத்துருவான். ஏதாவது பாவத்தில் மூழ்கடிச்சிருவான், ஏதாவது பாவம் செய்ய வச்சிருவான். வீட்டை விட்டு வெளியில வந்தால் எவ்வளோ பாவங்கள் நிறைஞ்சிருக்கு. அதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும் இதை ஓதிட்டு போறதுனால. மேலும் ஒரு ஷைத்தான் வேற ஒரு ஷைத்தான் இடத்துல சொல்றானா, இது ஓதிட்டு போன மனுஷன்ட்ட போய் நீ விளையாடாத, ஓடிடுன்னு சொல்றானா. இந்த துஆ ஓதிட்டு போன மனிதனிடத்துல நீ நெருங்காத, அவனை விட்டு விரண்டு ஓடிரு என்று ஷைத்தான் இன்னொரு ஷைத்தானுக்கு அறிவிப்பு கொடுக்கிறான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம கண்ணால பார்க்கல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், அதுல நம்பணும். ஒவ்வொரு அமலிலும் நமக்கு ஏராளமான பிரயோஜனங்கள் இருக்கு. நம்பிக்கையோட ஓதணும். வீட்டை விட்டு புறப்படும் பொழுது இந்த துஆ ஓதி கொண்டு புறப்படணும். இதை மறந்துடக்கூடாது. நாமளும் கற்றுக்கொள்ளணும், பிறருக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும். தீன் என்பது கற்பது, கற்றுக் கொடுப்பது. தீனை விளங்கி கொண்டே இருக்கணும், பிறருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கணும். சிறந்த நாள்கள், ஜும்மாவுடைய நாள், சிறப்புகள் ஏராளம். நல்ல அமல்கள் அதிகமாக ஈடுபடணும். குறிப்பாக துஆவில் அதிகமாக ஈடுபடணும். துஆ கபூலாகக்கூடிய நாள். எந்த நேரத்தில் துஆ கபூலான்னு சொல்ல முடியாது, அந்த நேரத்தில் எல்லா துஆ கபூலாயிடும். அதிகமாக குர்ஆன் ஓதணும். குர்ஆன் ஒரு நாள் அல்லாஹ் என்ன தர்றான், எவ்வளோ பெரிய பாக்கியங்கள் கிடைக்குது. உலகத்திலும் பெரும் பாக்கியத்தை அடைஞ்சிடுறார். குர்ஆனிலே யார் அதிலே நேரத்தை கழிப்பார்களோ, துஆ செய்யறதுக்கு கூட நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர் என்ன துஆ செய்வாரோ எல்லாம் அவருக்கு கிடைச்சிடும். குர்ஆன் ஓதுறதுனால, குர்ஆன் ஓதுறதுல நம்ம நேரங்களை அதிகமாக கழிக்கணும். குர்ஆன் ஓத ஓத நம்முடைய உள்ளத்துடைய அழுக்குகள் வெளியேறிடும், சுத்தமாயிடும், கல்பு சுத்தமாகும். இரும்புல தண்ணீர் பட்டால் எப்படி இரும்பு துருபிடித்து விடுமோ, இதே போன்று மனிதன் பாவம் செய்ய 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 மனிதனுடைய இருதயம் துருபிடித்து விடுகின்றது. இந்த துருவை நீக்குவதற்கு 2 அமல் ஹதீஸ்ல வந்தது. ஹதீஸ் மேல நம்பிக்கை வைக்கணும். ஒன்று திலாவத்துல் குர்ஆன், கஸ்ரத்துல் மௌத். குர்ஆனை அதிகம் ஓதணும், மௌத்தை அதிகம் சிந்திக்கணும். குர்ஆன் அதிகம் ஓதணும், மௌத்தை அதிகம் சிந்திக்கணும். இந்த 2 அமலின் மூலமாக நம்முடைய உள்ளத்துடைய அழுக்குகள் நீக்கப்பட்டு சுத்தமாகும். குர்ஆனிலே நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தணும். குர்ஆனை சரியாக ஓதணும். அல்லாஹ் நல்லோர்களை பற்றி குர்ஆன்ல சொல்கின்றான், லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவதி. யாருக்கு குர்ஆனை வழங்கினோமோ அவர்கள் குர்ஆனை முறையாக ஓதுவார்கள். குர்ஆனை முறையாக ஓத பழகணும். தஜ்வீதுடைய சட்டங்களை பேணி ஓதணும். சில இடங்கள்ல ஷத்து மாறுறதுனால அர்த்தமே மாறி போயிடும். உதாரணமாக சூரத்துல் ஃபாத்திஹாவுல இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக நஅ்புது, யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், வ இய்யாக நஸ்தஈன் உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். உன்னையே வணங்குகிறோம் என்று சொல்லும். எப்போ இய்யாக நஅ்புதுன்னு சொல்லி அந்த யாவுல ஷத்து வச்சு சொன்னால், ஒருத்தர் ஷத்து வைக்காம இய்யாக நஅ்புதுன்னு ஓதிட்டார், பொருளே மாறி போயிடும். சூரியனே உன்னை வணங்குகிறோம் என்று அர்த்தம் மாறி போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கும். ஷிர்க் வரையிலும் அர்த்தம் மாறுது ஒரு ஷத்த விடுறதுனால. இய்யாக நஸ்தஈன், சூரியனே உன்னை உடத்தில் உதவி தேடுகிறோம் பொருள் மாறி போயிடும். குர்ஆனை ரொம்ப கவனமாக ஓதணும், தஜ்வீதோட ஓதணும். தஜ்வீதுடைய சட்டங்களை விளங்கணும். எந்த எழுத்தை எந்த இடத்துல உச்சரிக்கணுமோ
அந்த இடத்துல உச்சரிக்கணும், பயிற்சி எடுக்கணும். உலமாக்கிடத்துல ஆரிகளிடத்துல போய் பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்து நாம் அதை சரி செய்வோம் என்று சொன்னால் இந்த குர்ஆனை முறையாக ஓதியவர்களாக ஆகுவோம். இல்லை என்றால் பிழையாகவே ஓதி காலத்தை எல்லாம் வீணடிச்சவர்களாக ஆயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். குர்ஆன்ல ஆசை வைக்கணும். இந்த குர்ஆன் நமக்கு சிபாரி செய்யும், நாளை ஆகிரத்தில் சிபாரி செய்யும். ஒரு ஹாஃபில் இடத்துல சொல்லப்படும், நீ குர்ஆனை ஓதிக்கொண்டே செல், எந்த இடத்தை நீ ஓதி முடிக்குகின்றாயோ அங்குதான் உனக்கு சொர்க்கத்தினுடைய பதவி இருக்கு என்று சொல்லப்படும். அந்த ஹாஃபில் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார். 6666 ஆயத்தை எங்க போய் ஓதி முடிக்கிறாரோ அவ்வளோ பதவிகள் அவருக்கு உயர்ந்து கொண்டே இருக்கும். நாம் எந்த அளவுக்கு குர்ஆன்ல ஈடுபாடு இருக்குமோ, எந்த அளவுக்கு நம்மளால மனப்பாடம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மனப்பாடம் செய்து நாளை ஆகிரத்தில் அல்லாஹ்ட்ட போனோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுவான், நீ குர்ஆனை ஓது, அதனுடைய நீ உயர்ந்து கொண்டே செல், நீ எங்க போய் ஓதி முடிக்கிறாயோ அதுவரை உனக்கு பதவி இருக்குது என்று அல்லாஹ் சொல்ல. குர்ஆனுடன் நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தணும். அதிகமாக நம்ம குர்ஆன் ஓதணும். பிள்ளைகளையும் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக மாற்றணும். இதுதான் ஒலி, இதுதான் நாளைக்கு வந்து சேரும், வேற எதுவும் வந்து சேராது. பிள்ளைகளிடத்தில் சொல்லப்படும், நீ குர்ஆனை ஓது, நீ ஓதுவதனால் உன்னுடைய பெற்றோருக்கு பதவி உயர்த்தப்படும் என்பதாக நாளை ஆகிரத்திலே பிள்ளைகளுக்கு சொல்லப்படும். பிள்ளை குர்ஆன் ஓதுவதனால் பெற்றோர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம். உலகத்திலே பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்தோம், செல்வத்தை கொடுத்தோம், செல்வாக்கை கொடுத்தோம், இதெல்லாம் நாளை ஆகிரத்திலே சொர்க்கத்துக்கு பயனளிக்காது. இந்த குர்ஆன் தான் சொர்க்கத்திலே பயனளிக்கும். குர்ஆனுடன் நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தணும். பிள்ளைகளுக்கும் நம்முடைய குர்ஆனுடைய தொடர்புடையவர்களாக ஆக்கணும். இதுதான் பாக்கியாத்து ஸாலிஹாத். இதுதான் நாளை ஆகிரத்தில் வந்து சேரும். நிலையான ஆகிரத்தில் வந்து சேரக்கூடிய நல்ல அமல்களை செய்து செய்து குர்ஆனுடன் அதிகமான தொடர்புடையவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அல்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.